யார் நீங்கள்? நாங்கள் ஈகன் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நேத்துல இருந்து தான் ஃப்ரெண்ட். ஓஹோ. வீட்டில் ஈகன் அக்கா இல்லையா? கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஈகன் எப்போ வருவான்? எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? பேண்ட்டுக்கா சட்டைக்கா? அளவு சரியாக தான் பார்த்தேன். அன்றே இருக்கா? அப்போ தான் நான் டிக்கில் இருக்கிற பெட்டியை தூக்கி முன்னாடி வைக்க முடியும். ஈகன் இப்போ எங்கே, எப்போ வருவான்? எனக்கு தெரியல, கால் பண்ணி பாருங்க. நம்பர் கொடு. நம்பரே தெரியாதா? இருங்க, நானே ஃபோன் பண்ணுறேன். பிரபா, நீலாம் இவ்வளோ வேலை பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கலையாடா? ஆந்திராவில் கூட லிங்க் வச்சிருக்க. ఎలా ఉన్నారు? ఇక్కడ ఏం ప్రాబ్లం లేదు కదా? వేరేం లేదు కానీ వాడెవడు చూడడానికి పోలీస్ లాగా ఉన్నాడు. పోలీస్ దాకా ఇప్పుడు పని లేదు. ఓ ఇందు చూడాలి, లోపల వెళ్తాను. டேய், இந்த பொண்ணுமா? సార్ అది నా సిస్టరు, దానికి తోడుగా ఉంది. பிரபா, யார் இது? பயப்படாத, என் ஃப்ரெண்டு தான். நீ தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னல. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது தான் பார்த்தேன். அது வந்து எவ்வளோ நாள் இப்படியே ஒழிஞ்சிருக்க போற? அவனுக்கு என்ன 2-3 நாள் தேடிட்டு ஓடிடுவானுன்னு நினச்சியா? நீ வெளியில் வர வரைக்கும் ஒருத்தரா தேடி பிடிச்சி கொள்ளுவானுங்க. கடைசியில் வேதனையில் நீயே வெளியே வருவ, அப்போ மாட்டுவ. ரெண்டு பேரும் மறைக்காம என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. டேய் சர்வேஷ், ஓடாதடா. எவ்வளோங்க ஆச்சு? 100 ரூபா ஆச்சு மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். எங்கே போனார் இவரு? என்னங்க என்னங்க, கதவை திறந்து வச்சுட்டு எங்கே போயிட்டாரு? கஷ்டி, கையை கழுத்து சாப்பிடுமா? என்ன சார் வேணும்? பிரபா யாரு? அண்ணன் வெளியே போயிருக்காரு. ஈகன் இங்கே வந்தானா? ஈகன் வரலையே இங்க. அப்போ உனக்கு ஈகனை நல்லா தெரியும்? அவ்வளோவா தெரியாது, ஆனால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லையே, அவன் இங்கே அடிக்கடி வர்றதா ஒருத்தர் சொன்னார். அப்படிலாம் இல்லையே, யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு ஈகனை தேடிக்கிட்டு இருக்க? என்ன திவ்யா கேஸ் சம்பந்தமா? நீ ஈகனை பாத்தியா? ஏய், என்ன நீ வா பொண்ணு, ஒரு போலீஸ் எப்படி பேசணும்னு தெரியாதே? சாரி சார். ஏய், எங்க போற? இங்க வா. திரும்ப. உன் மேல சந்தேகமா இருக்கு, எதுனா ஐடி கார்டு இருந்தா காமி. ஏய், దీపా, బయటకెళ్ళు. இவனுங்க பெரிய பணக்காரனுங்க. 3 பேரும் ஒரே ரூமில் 3 பொண்ணுங்க வேணும்னு கேட்டானுங்க. நானும் இந்துவும் தான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாதி நைட்லேயே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த கேமராவை எடுக்க முடியல. மறுநாள் காலையில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வேலை செய்கிற பொண்ணு விட்டு அதை எடுத்தோம். நான் அவனுக்கிட்ட வெறும் 3 லட்சம் தான் கேட்டேன். ஆளுக்கு 1 லட்ச ரூபா. அதுவும் புது நம்பர்லேருந்து தான் கேட்டேன். பிளாடி பாக், இப்படி ஆளை விட்டு என்னையே கொலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
சார் சிசிடிவி வீடியோ டெலிட் பண்ணியிருக்காங்க சார். சார் ரோடு ஆப்போசிட்டில் ஒரு ஐ விட்னஸ் சார். 3 பேர் காரில் ரொம்ப வேகமாக கிளம்பி போயிருக்காங்க சார். இப்போ கரண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார் தெரியுமா? என்ன சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குற? சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தியே, அதில் ஒருத்தன் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கதிரேசன். அதில் இருக்க இன்னொரு ஆள் டெல்லி பிஸ்னஸ் மேன் தேவராஜ். ஏய், நீங்கள் யாரை பிளாக்மெயில் பண்ணுறோன்னு தெரியாமலே பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்கடா. இந்த பிஸ்னஸ் மேன் தேவராஜ் ஏற்கனவே ஒரு செக்ஸ் விஷயத்தில் மாட்டியிருக்கான். அது எப்படி எனக்கு தெரியும்? பார்ல நல்லா சரக்கு அடிக்க தெரியுமா? ஆனால் ஒரு விஷயம் புரியல, இப்போ ஏன் உங்களை கொல்ல பார்க்குறான்? என்னமோ இடிக்குது. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா. வேற எதனா பண்ணீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், நீ அடிச்சு கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. இதில் என்ன 8 வீடியோ கிளிப் இருக்கு? இந்த கேமராவில் புது டெக்னிக் இருக்குது. இந்த கேமரா முன்னாடி ஏதோ வந்துட்டு போனால் தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரூமில் ஏதோ பட்டாம்பூச்சி வந்துட்டு போயிருக்கும் போல இருக்கு, அதான் அடிக்கடி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை கொடு. பார்த்தியா பட்டாம்பூச்சி? இதுலேயும் பாரு பட்டாம்பூச்சி தான் இருக்குது. இதுவும் அப்படி தான். அதை இங்கே கொடு. இந்த கிளிப் என்ன 25 நிமிஷம் காட்டுது? டேய் பின்னாடி பக்கம் போடு. பார்த்துக்கிட்டு இருக்க, வா. ஏதோ தப்பா இருக்கு. என்னை வச்சு ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தேவராஜும் சந்தானத்தோட பேச்சும் மரியாதையும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கே. ஏய், வண்டி திருப்பு. சார் இந்த வீடியோவில் நாமெல்லாம் தெரிய மாட்டோம்ல, கதிரேசன் மாத்திரம் தெரியாத மாதிரி எடிட் பண்ணுங்க. நாளைக்கே அந்த ஆள்கிட்ட டெண்டரில் சைன் வாங்கிடலாம். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை மேட்டர் மாத்திரம் என்னன்னு சொல்ல மாட்டேங்க. நினைச்சேன்டா, நான் நினைச்சது சரிதான். ஏ தேவராஜ், உன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆப்வியஸ்லி. அப்புறம் அந்த நெம்மேலி பொட்டானிக்கல் கார்டன் ப்ராஜெக்டில் எப்படி டெண்டர் டாக்குமெண்ட்டில் உங்ககிட்ட சைன் வாங்குறது? ஏய், அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கதிரேசன், இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுற லண்டன் கம்பெனி செடி வளர்த்து கார்டன் வச்சு சேவை செய்யும் நினச்சிங்களா? இங்கே யாரும் நினச்சி பார்க்காத ஒரு $multi-million அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் இருக்கு. இந்த கேமரா எங்கே வச்சிருக்கீங்க? இன்னும் வேற எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க? கொடுங்க இந்த கேமராவை. ஒன்றும் போதும் கதிரேசன், அப்புறம் இவனுக்கும் எனக்கும் பிளாக் அவுட் ஏரியா கிடைக்காது. ஒரு மினிஸ்டர் மிரட்டிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நீ எல்லாத்தையும் கொடுக்கல என்ன பண்ணுவ? மினிஸ்டர்னா தூக்கி குத்தணுமா என்ன? ஏய் ஜகா, ஜகா புராணி அவனும் வரமாட்டான். வா வா. நீயே எவ்வளவு நல்லவன் இல்ல, இதுல வேற என்ன மிரட்டுறியா? இப்போ உன் டிரைவர் உன்னை கொன்னுட்டு கார்ல வச்சிருந்த கேஷ் எடுத்து ஓடி போயிட்டான். உன் பாடி 1 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். உன் டிரைவர் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். இதுதான் அடுத்த 1 மாசம் உன்னை பத்தி வர போற ஹெட்லைன்ஸ். சாவு. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? அந்த கோயில் தாண்டினதும் வர லெஃப்ட்னா சாவடிக்க மூட மாட்டாங்களே, அப்படியே இதுலயே பத்திர வேண்டிதான்.
இது வெறும் செக்ஸ் வீடியோ இல்லை, ஒரு மர்டர் எவிடன்ஸ். இந்து நீ வா, மேட்ச் ஆடிட்டு போலாம். நோ சொல்றது கேளு, இது போலீஸால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. వేరే వలి లేడా? எல்லாம் உன்னால. அவனுங்களை போடுறதுக்கு முன்னாடி உன்னை சொன்ன நான் முதல்ல. శేషు నువ్వేం చేయదు, బయట వెళ్ళరా. இந்து வா. இந்து அவனை இங்கே வந்துட்டானுங்க, நீங்க எங்கன்னா சேஃபா இரு. సార్ அவனுங்களா ముందు ఈ పొన్నయో ఈ వీడియోవయో మీరు సేఫ్టీగా తీసుకెళ్ళండి. వెనకాల పక్కం ஒரு సెవర్ இருக்கு, அங்கிருந்து జాగ్రత్తగా వెళ్ళండి, సరేనా? இந்த చిల్లర పసంగలే నేను చూసుకుంటాను. வா. டேய் நான்டா. வா வா சீக்கிரம் வா. ஏடா போஸ்ட் விட்டோம்டா. டேய் அதான் வீட்டை காமிச்சிட்டாங்க, கீழே சார் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்ட சொல்லுங்க சார், இறங்கி. ஏய் வண்டியில் நிப்பாட்ட முடியாது, அப்படியே இறங்கி. நான் விளாடாத, நான் ஓடுற வண்டியில் எப்படி நான் இறங்குறது? சுடாத, நானே இறங்கிடுறேன். என்னடா அவங்க ஆளுமே சுட்டுட்டாங்க, சீக்கிரம் போ. என்ன பண்றது? அதான் போயிட்டானே, அழாத. அடுத்து என்ன பண்ண யோசிக்க விடு. இவன் பாடி நம்ம வச்சிருக்கிறது சேஃப் இல்லை. இவனை நம்மளே கொன்ன மாதிரி போலீஸை வச்சு ஃப்ரேம் பண்ணிடுவானுங்க. வா, இந்த பாடியை ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணும். வண்டியிலே ஏறு. மாமா, நான் ஒரு சீரியஸான பிரச்சனையில் இருக்கேன், உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, யாரு? ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன். மாமா எங்கடா? ஆனால் வாய் தான் கொஞ்சம் ஓவர். இனிமே பிரச்சனை இல்லை. டிக்கிக்குன்னே அளவெடுத்த மாதிரி இருக்காரு ஓ மாமா. மாமாவுக்கு மட்டும் என்ன ஆச்சு? டேய், எனக்கு அந்த பென் டிரைவ் பொண்ணு வேணும். கொடுக்குறேன்டா. நீ வேற எதனா ட்ரை பண்ண, அப்புறம் உன் மாமா காணோன்னு உங்கள் அக்கா லைஃப் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க வேண்டியது. எங்கே எப்போ வரணும்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சாரி, பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. வாட்? சொல்கிறேன்.
ஹலோ அக்கா. டேய் மாமா எங்க? பக்கத்துல இருந்தா போனை கொடு. நான் சொல்றது கேளு, குறுக்க பேசாத. விளையாடாதடா. போனை கொடு அவர்கிட்ட. ஐயோ அக்கா, நான் சொல்றது கேளு, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வா. அக்கா நான் சொல்றது கேளு, நீ பசங்களாம் கூப்பிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா. என்னடா சொல்ற? இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் சொல்லும் போது குறுக்க பேசாத. என்னடா பிரச்சனை? எங்க வரணும்னு சொல்லு. சீட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே கிளம்பி வா. சரி